Hello my dear family, I am back with Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocabல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 5 alternative ways to say I was shocked. நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன், நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை வேறு எப்படி நம்ம வேறு என்ன மாதிரியான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துக்கலாம். லாஸ்ட் குவிஸில் ஃபைனலாக ஒரு கிளிப் கொடுத்து வாட் ஹாஸ் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஹியர் இஸ் த கிளிப். ஆப்ஷன் ஏ, he has got boosted. ஆப்ஷன் பி, he has got busted. He has got bounced. So the right answer is he has got busted. இதோட மீனிங் என்ன அப்படின்னா he has got arrested அப்படின்றதான் இதோடைய மீனிங். bounced அப்படின்னா terminated அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? he was terminated from the job அப்படின்றதுக்கு bounced சொல்லுவோம். boostோட மீனிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, நம்ம இப்போது இன்னைக்கு லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம வடிவேலு சார் சொல்லுவார்ல, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த ஐ வாஸ் ஷாக்டு அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம ஐ வாஸ் gobsmacked அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் gobsmacked, அப்படியே அசந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ வாஸ் flabbergasted அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் flabbergasted, பிரமிப்படைகிறது flabbergasted அப்படின்னா. அதே மாதிரி ஐ வாஸ் dumbfounded அப்படின்னு சொல்லலாம். dumbfounded அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா வாயடைச்சு போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே அதிர்ச்சியில், ஆச்சரியத்தில் அப்படியே வாயடைச்சு போகிறது, பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லாமல் வாயடைச்சு போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு dumbfounded அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் dumbfounded. ஐ வாஸ் knocked out அப்படின்னு சொல்லலாம். knocked out அப்படின்றது நம்ம ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ்லையோ அல்லது நம்ம அப்செட் ஆகி இருக்கும்போது சொல்கிறது தான் இந்த knocked out அப்படின்றது. திஸ் நியூஸ் ரியலி knocked me out அப்படின்னு சொல்லலாம். இது என்னை அந்த செய்தி என்னை அப்செட் ஆக்கிடுச்சு, ஷாக் ஆக்கிடுச்சு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இன்னொன்று ஷேக்கன் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாஸ் ஷேக்கன் அப் அப்படின்னா ஷேக்கன் அப் அப்படின்றது நம்ம இன்னொரு ஒரு பர்சனை அதிர்ச்சி அடைய செய்கிறது. டு மேக் சம்ஒன் அப்செட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம ஷேக்கன் அப் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஐ காட் ஸ்டார்டில்டு. நான் ஸ்டார்டில்னு என்ன சொல்லுவோம், திடுக்கிடுறது, அதிர்ச்சி அடைகிறது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 5 words. தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் gobsmacked, flabbergasted, dumbfounded, knocked out, shaken up. இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் எனக்கு ஆப் வேண்டாம், லைவ் வீடியோ செஷன்ஸ் வேண்டாம், எங்களுக்கு டெய்லி வாட்ஸ்அப்பில் ஒரு கோர்ஸ் ஒரு லிங்காக நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும், லெசன்ஸ் டெய்லி எங்களுக்கு அப்டேட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குற பீப்புளுக்காக வாட்ஸ்அப் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இது பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் gobsmacked. gobsmackedனா என்ன பார்த்தோம், அப்படியே அசந்து போகிறது, பிரமிப்படைகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஐ வாஸ் gobsmacked when she told me the news. அவள் அந்த நியூஸை சொன்னப்போ நான் அப்படியே அசந்து போயிட்டேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ வாஸ் gobsmacked when she told me the news. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால நம்ம இங்கே வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் 2 in our list is flabbergasted. flabbergasted அப்படின்றது அசந்து போகிறது, அதிர்ச்சி அடைகிறது அந்த மாதிரி மீனிங்கில் வரும். பிரமிப்படைகிறது அப்படின்ற மீனிங்கும் எடுத்துக்கலாம். ஐ வாஸ் flabbergasted when I received 15,000 ஃபோன் பில் அப்படின்னு சொல்லலாம். 15,000 ரூபாய் ஃபோன் பில் வந்தப்போ நான் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நான் அப்படியே அசந்து போயிட்டேன், 15,000 ரூபாவா செல்ஃபோனுக்கு அப்படின்னு சொல்லி நான் அசந்து போயிட்டேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் dumbfounded. dumbfounded அப்படின்றது வாயடைச்சு போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லாமல் வாயடைச்சு போகிறது அப்படின்றதுக்கு தான் dumbfounded அப்படின்னு சொல்லுவோம். இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். they were dumbfounded by all the damage done by the storm அப்படின்னு சொல்லலாம். they were dumbfounded by all the damage done by the storm. இதோட மீனிங் என்ன அப்படின்னா,
அந்த புயலால் ஏற்பட்ட அந்த சேதத்தை பார்த்த உடனே அவங்க அப்படி வாயடைச்சு போயிட்டாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். டம்ஃபவுண்டட். ஐ வாஸ் டம்ஃபவுண்டட் அப்படின்னா நான் வாயடைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. நம்பர் 4 இஸ் ஷேக்கன் அப். ஷேக்கன் அப் அப்படின்னா காட் ஸ்டார்டில்டு, அப்படி திடுக்கிடுறது, அப்செட் ஆகிறது அப்படின்ற மீனிங் வரும் ஷேக்கன் அப் அப்படின்றது. ஐ வாஸ் ரியலி ஷேக்கன் அப் ஆஃப்டர் த கார் ஆக்சிடெண்ட். I couldn't even speak to the police for about an hour. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் அப்படியே வந்து அதிர்ச்சி ஆகிட்டேன். ஸோ என்னால் வந்து போலீஸ்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே என்னால் ப்ராப்பராக பேச முடியல. ஐ குடன்ட் ஸ்பீக் வித் த போலீஸ் ப்ராப்பர்லி ஃபார் அபவுட் an hour அப்படின்னு சொல்லலாம். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் knocked out. Knocked out means to make someone feel very upset ஆர் வெரி ஷாக்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். யாரையாவது வந்து அதிர்ச்சி அடைய செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து மற்றவங்களை அதிர்ச்சி அடைய செய்கிறதுக்கு knocked out யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ couldn't believe my ears when Jane said she was leaving. This news really knocked me out அப்படின்னு சொல்கிறது. ஜேன் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னப்போ என்னால் என்னுடைய காதுகளை நம்ப முடியலை. அவ சொன்ன அந்த விஷயம் வந்து என்னை வந்து அதிர்ச்சி அடைய செய்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே. இட்ஸ் டைம் ஃபார் டுடேஸ் குவிஸ். இன்றைக்கி குவிஸ் என்ன அப்படின்னா, இந்த திகட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, திகட்ட இருந்தது, எக்ஸசிவ் ஆஃப் ஸ்வீட்னஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த டெசர்ட் வந்து ரொம்ப திகட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த திகட்டுதல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malav. See you. Bye-bye.